ஊழல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और करप्शन में तो डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है. அதுல ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுகவோட தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். एक नेता कैश फॉर जॉब में प्रसिद्ध फंसे हुए हैं. அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். दूसरे नेता मनी लॉन्ड्रिंग और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படின்னு பார்த்தா மணி லாண்டரிங் கேஸ்லயும் மாட்டிட்டு இருக்காரு, செம்பனல் கடத்தலையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. तीसरे नेता आय से ज्यादा संपत्ति में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படி இருக்காருன்னு கேட்டா அவருடைய வருமானத்திற்கு மிக அதிகமாக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். चौथे नेता कोयला घोटाले में फंसे हुए हैं. कॉल स्कैम. அதை விட இன்னொருத்தர் என்னன்னு கேட்டா நிலக்கரியில மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். पांचवें नेता 6000 करोड़ की सीआरआईडीपी योजना में आरोपित है. இன்னொருத்தர் 6000 கோடி ரூபாய் सीआरआईडीपी ஊழலில் அவலும் சிக்கி இருக்கிறார். और 2G स्कैम अभी समाप्त नहीं हुआ है. மறக்கவே முடியாது, இந்த 2G ஊழல் இன்னும் முடியவில்லை. कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएमके ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है. இது எப்படி இருக்குன்னு கேட்டா யார் யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகளோ யார் யாரெல்லாம் ஊழல் செய்யறதுல உச்சத்துல இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி தான் திமுக மெம்பராவே சேர்க்கும் போல இருக்கு. मित्रों, ये सारी चीज से तमिलनाडु की जनता परेशान है. இந்த ஊழல்வாதிகளால் தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறது. और इसलिए तमिलनाडु के मुख्यमंत्री और उनके सुपुत्र दोनों तमिलनाडु जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर रहे हैं. இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசு புதுசா ஒரு பிரச்சனையை தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डिलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे. श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா? எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது, கூடுதலாகத்தான் ஆகும் என்று. புரோரேட்டா பேசிஸ்ல அவங்க மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல, மற்ற புரோரேட்டா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகும். நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். और मैं फिर से एक बार कोयम्बटूर की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्य की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर कर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा. इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है. இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது, தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறுசீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனையிலும் எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி
விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, तमिलनाडु के सीएम हमेशा मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती। मैं आज सीएम साहब को कहने आया हूं, अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे। एक मिनट, आप गोलमोल बात मत करिए। मैं आज स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया हूं, इसका जवाब देना। மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்க தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பொய்யை சொல்லி துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்க முன்னாடி புள்ளி விவரங்களோடு நிற்கிறேன். அதாவது நீங்க இது மாதிரி இல்லாத கற்பனையை இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது. உண்மையை நான் உரைத்திருக்கிறேன். நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூறிவிட்டேன். எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும். मित्रों, यूपीए की सरकार थी, 10 साल तक चली, 2004 से 14 तक, और उसने तमिलनाडु को डिवोल्यूशन और ग्रांटेड एड में 10 साल में 1,52,901 करोड़ रुपीस दिया। அதாவது 2004 இருந்து 14 வரைக்கும் நம்முடைய 10 ஆண்டு கால ஆட்சியில 14 இருந்து 24 வரைக்கும் இந்த 10 ஆண்டு கால नहीं, यूपीए सरकार, आप लिखिए जरा। हाँ जी, यूपीए सरकार ने 10 साल में 1,52,901 करोड़ रुपीस तमिलनाडु को दिया। அதாவது 2004 இருந்து 14 வரைக்கும் நடைபெற்ற யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில டெவல்யூஷன், கிராண்ட் இன் எய்ட், அதாவது இந்த திட்டங்களுக்காக வழங்கப்படும் மானிய தொகை உட்பட கொடுக்கப்பட்ட மொத்த தொகை 1,52,901 கோடி ரூபாய். और मोदी सरकार ने 2014 से 24 10 साल में 1,52,000 की कंपैरिजन में 5,08,337,000 करोड़ रुपीस दिया। மோடி அவர்கள் ஆட்சி 2014 இருந்து 24 வரை நடைபெற்ற போது இதே போல திட்டங்களுக்கான தொகையும் மானிய தொகையும் சேர்த்து வழங்கப்பட்ட தொகை நீங்க 1,52,000 கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 5,01,337 கோடி ரூபாய், 5 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக தரப்பட்டிருக்கிறது. यूपीए ने 10 साल में 1,52,000 करोड़ और मोदी जी ने 10 साल में 5,08,000 करोड़ रुपीस तमिलनाडु को दिया है। யூபிஏ அரசு கொடுத்தது 1,52,000 சில்லற கோடி. ஆனா மோடி அவர்கள் கொடுத்தது 5,08,337 கோடி. और इसके अलावे 1,43,000 करोड़ इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट के लिए अलग से दिया है। இது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் கோடிகள் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்காக 1,43,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவையில் பாஜக தொண்டர்களிடையே உரையாற்றி வரும் காட்சிகளை பார்த்தோம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் குறையாது என்றும் அமித்ஷா கூறியிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில் 1.59 லட்சம் கோடிதான் மாநில பங்களிப்பாக வழங்கப்பட்டது என்றும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார்.